எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக வசனத்தோடு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு பிள்ளைகளே, நான் இத்தனை நாள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, வசனத்தை கேட்டிருப்பீங்க. நான் யாருன்னு சரியாக தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. வீடியோ மட்டும் போடுறாரு, யார் எங்கே இருக்கிறவர் அப்படின்னு தெரியாது இருக்கலாம். இந்த நாளில் ஒரு சிறு சாட்சியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எங்கள் சொந்த கிராமம் மேல்மருவத்தூர் பக்கத்தில் அல்லானூர் என்ற ஒரு கிராமத்தில் நான் வசித்து வந்தேன். எங்கள் குடும்பம் எல்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்து பாரம்பரியத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் நானும் அப்படியே அதில் இருக்கும்போது எங்கள் ஊரில் கூழ் ஊற்றும் போது கரகம் தூக்குறவன். நான் கெங்கம்மா கரகம் தூக்குவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த என்னை நாளுக்கு நாள் நான் பெரியவன் ஆனேன். ஒரு வயது சென்ற உடனே சென்னைக்கு வந்தேன். சென்னையில் எனக்கு திருமணமாகப்பட்டது. திருமணமாகி முடிந்த உடனே நான் குடிப்பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டேன். ரொம்ப சென்னை வந்த உடனே குடிப்பழக்கங்கள், அப்போது என் கிராமத்தில் உள்ள பழக்கம் இல்லை. இங்கே வந்தவுடனே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி எல்லா பழக்கம், குடிப்பழக்கம், சீட்டாட்டம், பீடி, சிகரெட்டு எதுலேயும் ஒன்றும் விட்டு வைக்கல, மிச்சம் இல்லை. அப்படியாப்பட்ட வாழ்க்கையில் அடிக்ட் ஆகியிருந்த என்னை அநேக காரியத்தில் செய்வார்கள். அநேக பேர் ஜெபிப்பாங்க, அநேக பண்ணாங்க. ஆனாலும் நான் மனம் திரும்பவில்லை. நம்ம தேவனோட பெரிய நம்ம கடவுளோடு இது கடவுள் பெரியவரா என்று அலட்சியப்படுத்தினேன், உதறி தள்ளிவிட்டு போனேன். ஆனால் என் தேவன் என்னை விடவில்லை. என்னை தேடி வந்த இயேசு, நான் எல்லா கடவுள்கிட்ட நான் தேடி போனேன். அவர் மட்டும்தாங்க நம்மளை தேடி வர கடவுள். நான் புரிந்து கொண்டேன். எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ போராட்ட மத்தியில் மறித்து போலான்னு ஒரு காரியங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தேவன் எங்களை விடுவித்தார். எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், என் மகளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதத்தை செய்தார். இம்மட்டும் உதவின எபினேஷர் எங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருந்தார். ஏன்னு சொன்னால், அந்த கிராமத்தில் பிறந்து இங்கேருந்து போகும்போது 3 கிலோமீட்டர் படிக்கிறதுக்கு போயிட்டு வரணும். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் திரும்பி வரணும் படிக்க. ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் நடந்தாகணும் கம்பல்சரி. அந்த கிராமத்துலேருந்து தான் சென்னைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை மாறினது. அதன் பிறகு அநேக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கேட்க முடியாது இருந்தேன். ஆனாலும் நான் என்னை எப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு முடியாலுமே நம்ம சொந்தக்காரங்க பார்த்தாங்களா என்னை பார்த்தாவே பயந்து ஓடுவாங்க. ஏன்னா குடிகாரன் வந்துட்டான், ஏதாவது கதை சொல்லி உக்காந்துருப்பான், நேரம் போகிறது தெரியாது. அவனை பார்த்து என்னை பார்த்து பயந்து போனவங்க சில பேர் அநேகர் உண்டு. என் உறவினரே என்னை தள்ளனாங்க. அப்போ நான் எப்படி இருப்பேன் பாருங்கள் என் சூழ்நிலை. ஆனால் கர்த்தால் என்னை தள்ளவே இல்லை. இயேசு என்னை தள்ளாதவருங்க. அவர் தான் சொன்னார், இன்னமும் என்னை நேசிக்கிறவர், இன்னமும் அவர் என்னோடு கூட இருக்கிறவர். அவர் பாருங்கள், ரொம்ப படிப்பறிவுகளே கிடையாது எனக்கு. இந்த யூடியூப் சேனல் எனக்கு பயன்படுத்த தெரியாது. ஆனால் எப்படின்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ஞானம் எனக்கு கொடுத்துருக்கிறார். இங்கே மாத்திரம் இந்த வீடியோ பார்க்குறேன். எங்கள் சொந்தக்கார மத்தியில் என்னை தள்ளப்பட்டவங்க, யாருன்னே என்னை பார்த்து பயந்து ஓடணுங்க, இப்போ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால், இவரா அவர் அப்படின்னு சொல்லத்தக்கதா ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மாற வேணும்னு சொன்னால் இயேசு மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை சூழ்நிலையாக இருக்கட்டுங்க, எத்தனை போராட்டம் இருக்காங்க. எங்கள் மனைவிகள் எத்தனை வேதனைப்பட்டிருக்காங்க. குடிகாரனாக இருக்கும்போது மூளைக்கு ஓடுவாங்க. என் பிள்ளைங்கள் மூளைக்கு ஓடுவாங்க. நான் குடிச்சிட்டு வந்தால் எப்படிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த சூழ்நிலை. அந்த குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பம், அந்த வீடியோ பார்க்குற குடும்பம் இருக்குமேனா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை, என்னை மாற்றின தேவன் உங்களையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக மாற்றுவாருங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்களா, நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றினவர். நான் அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்க அரைச்சிட்டு வரவங்களை பார்த்தாங்கன்னா நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அற்பமாக எண்ணப்பட்ட என்னை அதிசயமாக நடத்திங்களப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பண்ணுங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பண்ணுங்கப்பான்னு சொல்லி அநேக ஜனங்கள் ஜெபிப்பேன். ஆனால் என்னை போல் எத்தனையோ குடும்பங்கள் மாறி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் மாற முடியாதபடிக்கு இருந்தால் இயேசுவே என்று கூப்பிடுங்க. சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, இந்த இக்கட்டில் நான் விடுபட வேண்டும்னு சொன்னால் இயேசு தாங்க வழி. அவர் தான் சத்தியம், அவர் தான் வழி, அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், விக்கிரத்திலிருந்து வெளியே வந்தேன். இயேசுவை உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசுகிறேன்னு சொன்னால், இங்கே மட்டும் இல்லைங்க, சொந்தக்கார தள்ளிட்டாங்கல்ல, அவங்களே என்னை கூப்பிட்றாங்க.
இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, இங்கே மாத்திரம் இல்லைங்க, சென்னை மாத்திரம் இல்லை, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், ஹூப்ளி 5 தேசங்களே என்னுடைய முகத்தை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அநேக பிள்ளைகள் என்னுடன் பகிர்ந்து கொள்கிறார். என் சாட்சி ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஒரு சாட்சியை அறிவிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் சாட்சி போட முடியாது. ஏன்னா நான் எனக்கு செய்த அற்புதங்களை சொல்லப்போனால் நேரங்களோ காலங்களோ பத்தாது. தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை முதலாவது என் பழக்க வழக்கத்திலிருந்து நல் மனுஷனாக மாற்றினார். முதல் சாட்சியாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த என்னை அவர் பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டு உங்கள் மத்தியில் பேச வைத்தார். பார்த்தீங்களா? இதுதாங்க கடவுள். இவர் தான் கடவுள். இவரை நேசிங்க, இவரை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் அதிசயமாய் என்ன நடத்தினது போல நடத்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து மட்டும் போதும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தவும் ஏதுவாக இருக்கும். மறந்து விடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இடையில நான் சாட்சி விடுவேன். சாட்சியில் ஒவ்வொரு நாளும் கேளுங்க. கர்த்தருக்கு அது மகிமையாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.